அனைவருக்கும் வணக்கம். நான் படித்த ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். தமிழரசனுக்கு திருமணமாகி 6 மாதங்கள் ஆகியிருந்தது. அவனுடைய மனைவியின் பெயர் ஊர்வசி. அவர்கள் திருமண வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக சென்று கொண்டிருந்தது. அவனுடைய அம்மா செல்வியும் அவர்களுடன் இருந்தார். மாமியாரிடம் ஊர்வசி மிகவும் மரியாதையாகவும் அன்பாகவும் நடந்து கொண்டாள். 6 மாதங்களில் அவன் மனைவியின் நடவடிக்கைகள் சிறிய சந்தேகத்திற்கு இடமானதாக மாறியது. எதற்கு கோபப்படுகிறாள் என்றே தெரியாமல் எதற்கெடுத்தாலும் மிகவும் கோபப்பட்டு கத்தினாள். திடீரென்று ஒரு நாள், உங்களுடன் வாழ எனக்கு விருப்பமில்லை, உங்களை நான் பிரிந்து செல்கிறேன் என்றாள். தமிழரசன் அதிர்ந்து போனான். அவர்கள் திருமண வாழ்க்கையில் பெரிதாக எந்த ஒரு சண்டையும் வராமலேயே மனைவி இப்படி ஒரு முடிவை எடுத்ததை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏன், எதற்காக இப்படியெல்லாம் பேசுகிறாய் என்று கேட்டான். ஆனால் அவள் எதற்கும் பதில் சொல்லாமல் வீட்டை விட்டு வெளியேறினாள். தமிழரசனை திருமணம் செய்து கொண்டு வரும்போதே ஊர்வசிக்கு அப்பா அம்மா யாரும் இல்லை. அவர்கள் இறந்து போய்விட்டனர். அவளுடைய அண்ணன் மட்டுமே இருந்தான். அவனுக்கும் திருமணமாகி இருந்தது. எப்படியாவது இவளை திருமணம் செய்து கொடுத்து அனுப்பிவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர்களை விட மிகவும் வசதி குறைவான தமிழரசனுக்கு அவளை திருமணம் செய்து வைத்தனர். பெரிதாக வரதட்சணை என்று அவள் எதுவும் கொண்டு வரவில்லை. ஆனாலும் ஊர்வசிக்கு அவனை பிடித்திருந்ததால் அவர்கள் திருமண வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் ஏற்படவில்லை. ஆனால் திடீரென்று அவள் வீட்டை விட்டு சென்றது அவனுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அவள் இப்போதைக்கு அண்ணன் வீட்டுக்கு தான் செல்ல முடியும், வேறு எங்கும் செல்ல முடியாது. 2 நாட்களில் அவர்களுடைய கொடுமை தாங்காமல் கண்டிப்பாக வந்து விடுவாள் என்று அமைதியாக இருந்தான். ஆனால் 1 வாரம் ஆன பிறகும் அவள் வருவதற்கான அறிகுறியே தெரியவில்லை. 1 வாரம் கழித்து அவளை தேடிச் சென்றான். அவளுடைய அண்ணன் ரகுராம் வீட்டிற்கு சென்று, ஊர்வசி என்னுடன் சண்டை போட்டுவிட்டு 1 வாரத்துக்கு முன்பு வீட்டை விட்டு வந்துவிட்டாள். அவளுக்கென்று இருக்கும் ஒரே சொந்தம் நீங்கள்தான். அதனால்தான் இங்கு வந்திருக்கிறாளா என்பதை தெரிந்து கொள்ள வந்திருக்கிறேன் என்றான். அவனோ, ஊர்வசியா? அவளை நான் திருமணத்திற்கு பிறகு பார்க்கவே இல்லை. எப்போது அவளை உனக்கு திருமணம் செய்து வைத்தோமோ அப்போதே அவளுக்கும் எங்களுக்கும் இருந்த உறவு முடிந்துவிட்டது. அவளை தேடி என்னுடைய வீட்டிற்கு வராதீர்கள். அவள் இங்கு வரவே இல்லை என்றான். அவள் வந்தாலும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்றான். அண்ணனுடைய வீட்டிலும் ஊர்வசி இருப்பதற்கான அறிகுறிகள் எதுவும் தெரியவில்லை. எங்கு சென்றிருப்பாள் என்று மிகப்பெரிய மனக்குழப்பத்துடன் வீட்டிற்கு வந்து சேர்ந்தான். அவனுடைய அம்மா செல்வி, டேய், என்னடா பொண்டாட்டிய கூட்டிட்டு வருவேன்னு பார்த்தா நீ மட்டும் தனியா வந்திருக்க, அவ வரலையா? என்ன சொன்னா என்றார். அம்மா, ஊர்வசி அவளோட அண்ணன் வீட்டிலேயும் இல்லை, எங்கே போனானே தெரியல, என்ன செய்வது என்று தெரியாமல் வந்திருக்கிறேன் என்றான். காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தும் எந்த பலனும் கிடைக்கவில்லை. காவல் நிலையத்தில் 10ஓடு 11ஆக கிடப்பில் போட்டுவிட்டனர். தமிழரசன் தன்னுடைய வேலைக்கு சென்று கொண்டே மனைவியையும் தேடிக்கொண்டிருந்தான். ஆனால் அவள் கிடைப்பதாக தெரியவில்லை. காலங்கள் வேகமாக ஓடியது. 1 வருடம் கழிந்தது. தமிழரசனின் அம்மா, தம்பி, வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க. இப்படியே எத்தனை நாள் தேடிட்டு இருக்க போற? 1 வருஷம் ஆகிடுச்சு. இனியும் அவ கிடப்பான்னு எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. அவள் யார் கூடையாவது போயிட்டாளா என்று கூட தெரியவில்லை என்றவர், இது உன்னுடைய வாழ்க்கை, நல்லா யோசிச்சு முடிவெடு தம்பி என்றார். அதன் பிறகு ஒரு நாள் தமிழரசன் வேலை விட்டு வரும்போது யதார்த்தமாக அவனுடைய கல்லூரி நண்பனை சந்திக்க நேர்ந்தது. அவன் பேசிக்கொண்டிருக்கும் போதே எத்தனை குழந்தைகள் என்று கேட்டான். தமிழரசனுக்கு முகமே வாடி போனது. அவனிடம் சொல்லலாமா வேண்டாமா என்று ஒரு கணம் யோசித்தவன் பிறகு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் என்று தன் மனைவி தன்னை விட்டு சென்று விட்டதை நண்பனிடம் சொன்னான். தமிழரசன் சொன்னதை கேட்டு அதிர்ந்து போனவன், என்ன சொல்ற? நானே உன்னோட மனைவியை 2-3 தடவை பார்த்திருக்கேன் என்றான். அவன் சொன்னதை கேட்டு அவனுடைய இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. என்ன சொல்றடா, எங்க பார்த்த என்று வேகமாக கேட்டான். பக்கத்து ஊர்ல பார்த்தேன். அந்த ஊருக்கு தானே தினமும் வேலைக்கு சென்று வருகிறேன். நீயும் அந்த ஊரில் தான் இருக்கிறாய் என்று நினைத்தேன் என்றான். தமிழரசன் அவனுக்கு நன்றி சொல்லிவிட்டு அவன் பார்த்ததாக சொன்ன இடங்களில் தினமும் நின்று ஊர்வசி வருகிறாளா என்று பார்க்க தொடங்கினான். 2 வாரங்களுக்கு பிறகு ஒரு நாள் ஊர்வசி அவனுடைய கண்ணில் பட்டாள். தமிழரசனை பார்த்த ஊர்வசியின் கண்கள் கண்ணீரால் நிரம்பியது. அவனை எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம் என்று அதிர்ந்தவள் வேகமாக அங்கிருந்து
செல்ல முயன்றாள். அவள் பின்னாலேயே ஓடிச் சென்று அவள் கையை பிடித்து இழுத்தான். உருவசி, நில்லு, எங்க போற? இத்தனை நாளா எங்க இருந்த? எதுக்காக என்னை விட்டுட்டு போன என்று கேள்விகளை அடுக்கினான். அவள் பதில் ஏதும் சொல்லாமல் மௌனமாக இருந்தாள். இப்படி மௌனமாக இருந்தால் நான் என்ன செய்ய முடியும்? நான் ஏதாவது தவறு செய்து விட்டேனா? அதையாவது சொல்லு, என்னுடன் வந்துவிடு என்றான். அவள் சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு, நாளை இதே இடத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன், அப்போது நடந்த அனைத்தையும் உங்களிடம் சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து வேகமாக நடந்து சென்றாள். அவன் அதே இடத்திலேயே உறைந்து போய் நின்று கொண்டிருந்தான். அவள் முன்னால் செல்ல அவளுக்கு தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அவள் பின்னால் தொடர்ந்து சென்று கொண்டிருந்தான். அவன் பின்னால் தொடர்ந்து வருவதை கவனித்த ஊர்வசி மீண்டும் அவனை நோக்கி வந்து, தயவு செய்து என் பின்னால் வராதீர்கள், நாளை இதே இடத்தில் நான் கண்டிப்பாக உங்களுக்காக காத்திருப்பேன் என்று சொல்லிவிட்டு சென்றாள். அவள் கண்களில் உண்மை இருப்பதை உணர்ந்தான். அவள் கண்ணீரில் ஏதோ ஒரு சோகம் மறைந்திருப்பதை அறிந்து கொண்டான். அவளை பின்தொடர்வதை விட்டுவிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தான். அன்று இரவு முழுவதும் அவனுக்கு தூக்கமே வரவில்லை. படுக்கையில் புரண்டு உருண்டு கொண்டிருந்தான். என்னவாக இருக்கும்? நாளை என்னுடன் அவள் வந்து விடுவாளா என்ற யோசனையுடனேயே தூங்கி போனான். அடுத்த நாள் வேலைக்கு சென்றுவிட்டு முதல் நாள் சந்தித்த அதே நேரத்தில் மனைவியை பார்ப்பதற்காக அங்கு போய் நின்றான். அவன் 10 நிமிடங்களாக காத்து கொண்டிருந்தான். அதன் பிறகு ஊர்வசி அங்கு வந்து சேர்ந்தாள். அவள் வரும்போதே ஒரு பெட்டியுடன் வந்திருந்தாள். இதை எதிர்பார்க்காத தமிழரசன், என்னுடன் வந்து விடுகிறாயா என்றான். வாங்க, நம்முடைய வீட்டுக்கே சென்று விடலாம் என்றாள் ஊர்வசி. அவன் மிக்க சந்தோஷத்துடன் அவளை கூட்டிக் கொண்டு தன்னுடைய வீட்டிற்கு வந்து சேர்ந்தான். வீட்டிற்கு வந்த பிறகு, இத்தனை நாட்களாக எங்கிருந்தாய்? எதற்காக பக்கத்து ஊரில் இருந்து கொண்டு என்னை பார்க்க வரவில்லை என்று கேட்டான். இதே கேள்வியையே அவளுடைய மாமியாரும் கேட்க, சிறிது நேர அமைதிக்கு பிறகு ஊர்வசி அழுது கொண்டே, என்னிடம் எதை பற்றியும் கேட்காதீர்கள், நான் நேரம் வரும்போது கண்டிப்பாக உங்களிடம் சொல்கிறேன் என்றாள். அவளுடைய நிலைமையை பார்த்த தமிழரசன், சரி சரி, நீ எதுவும் சொல்ல வேண்டாம், என்னிடம் எப்போது சொல்ல நினைக்கிறாயோ அப்போது சொன்னால் போதும் என்றான். 4 நாட்கள் அந்த வீட்டில் இருந்தாள் ஊர்வசி. அந்த 4 நாட்களும் தன்னுடைய அறையிலேயே முடங்கி கிடந்தாள். எதற்காகவும் அந்த அறையை விட்டு அவள் வெளியே வரவில்லை. சாப்பாடு கூட தமிழரசன் அறைக்கு கொண்டு வந்து கொடுத்தான். அவளுக்கு என்ன நடந்தது என்று தெரியாமல் தமிழரசனும் தவித்தான். அவன் 2 நாட்கள் அலுவலகத்தில் விடுபடுத்திக் கொண்டு வீட்டிலேயே இருந்தான். அதன் பிறகு அலுவலகத்திற்கு செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதால் அவளை தனியாக விட்டுவிட்டு அலுவலகத்திற்கு சென்றான். மாமியார் செல்வி மருமகளை பத்திரமாக பார்த்து கொண்டார். ஆனாலும் அவன் வேலைக்கு சென்ற பிறகு 2 நாட்கள் மட்டுமே அங்கிருந்த ஊர்வசி மீண்டும் யாரிடமும் சொல்லாமல் வீட்டை விட்டு வெளியேறினாள். வீட்டில் இருந்த ஊர்வசி எங்கு சென்றாள் என தெரியாமல் செல்வி வேகமாக மகனுக்கு தன்னுடைய தொலைபேசியில் இருந்து போன் செய்து தகவல் தெரிவித்தார். அலுவலகத்தில் இருந்த தமிழரசன் அதிர்ந்து போனான். தன்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடப்பதை நினைத்து வருந்தினான். மாலை அலுவலகம் முடிந்து வீட்டிற்கு வந்தவன் என்ன நடந்தது என்பதை கேட்டு தெரிந்து கொண்டான். அவள் பின்னால் யார் இருக்கிறார்கள், யாராவது அவளை கட்டாயப்படுத்துகிறார்களா என்பதை தெரிந்து கொள்வதற்காக அவளை எங்கிருந்து கூட்டிக் கொண்டு வந்தானோ அந்த பகுதிக்கு சென்று மீண்டும் கண்காணிக்க தொடங்கினான். 4 நாட்களுக்கு பிறகு ஊர்வசி ஒரு கடையில் நின்று கொண்டிருப்பதை பார்த்தான் தமிழரசன். அவளிடம் போய் பேசவில்லை, மறைந்து நின்று கொண்டான். அவசரப்படாமல் நிதானமாக காத்திருந்தான். அவள் எங்கு செல்கிறாள் என்பதை பார்த்துவிட்டு அவள் பின்னால் சென்று அவளுடன் யார் இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற முடிவில் இருந்தான். தமிழரசன் தன்னை பின்தொடர்வு தெரியாமல் கடையிலிருந்து தன்னுடைய வீட்டை நோக்கி நடந்தாள் ஊர்வசி. 5 நிமிடங்களில் அவளுடைய வீடு வந்தது. வீட்டிற்குள் போன உடனேயே வேகமாக கதவை தாழ்த்து கொண்டாள். அவளை பின்தொடர்ந்து வந்த தமிழரசன் அவளது வீட்டை கண்டுபிடித்ததில் கொஞ்சம் நிம்மதி அடைந்தான். அந்த வீட்டில் யார் இருக்கிறார்கள் என்பதை தூரத்தில் இருந்தே கண்காணித்துக் கொண்டிருந்தான். தமிழரசன் மறைவில் இருந்து அந்த வீட்டையே பார்த்து கொண்டிருப்பதை பார்த்த ஒருவர், நீங்க யாரு, இங்க எதுக்கு நின்றுட்டு இருக்கீங்க, எந்த வீட்டை நோட்டம் பார்த்துட்டு இருக்கீங்க என்று சந்தேகத்துடன் கேட்டார். அவர் சந்தேகப்படுவதை தெரிந்து கொண்ட தமிழரசன் அந்த வீட்டில் இருப்பது தன்னுடைய மனைவி என்பதையும் தன்னை பிரிந்து வந்துவிட்டாள் என்பதையும் அவரிடம் சொன்னான். மேலும் அந்த வீட்டில் யார் யார் இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை என்று
என்றும் சொன்னான். என்ன தம்பி, நீங்க சொல்வதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லையே என்றவர், அந்த வீட்டில் அந்த பெண்ணும் ஒரு குழந்தையும் மட்டுமே இருக்கிறார்கள், வேறு யாரும் இல்லையே, நீங்கள் தாராளமாக போய் பாருங்கள் என்றார். அந்த வீட்டுக்கு சென்று கதவை தட்டினான் தமிழரசன். கதவை திறந்த ஊர்வசி தமிழரசன் நிற்பதை பார்த்து எந்தவிதமான பதட்டமும் அடையாமல், நீங்கள் எதற்காக இங்கு வந்தீர்கள் என்றாள் கோபமாக. வீட்டுக்குள் தவழ்ந்து கொண்டிருந்த குழந்தையை பார்த்தான் தமிழரசன். இந்த குழந்தை யாருடையது? எதற்காக இந்த வீட்டில் வந்து தனியாக இருக்கிறாய் என்று கேட்டான். அது என்னுடைய குழந்தைதான் என்றாள். தமிழரசன் அங்கே வருவான் என்று அவள் ஏற்கனவே தெரிந்து வைத்திருந்ததால் எந்தவிதமான உணர்ச்சியையும் தன் முகத்தில் காட்டவில்லை. அமைதியாக இருந்தாள். அவள் என்னுடைய குழந்தைதான் என்றவுடன், அப்படியென்றால் நம்முடைய குழந்தையா என்று கேட்டான் தமிழரசன். இல்லை, என்னுடைய குழந்தை. என்னை மன்னித்து விடுங்கள். நான் உங்களுக்கு துரோகம் செய்து விட்டேன். நான் கல்லூரியில் படிக்கும்போது என்னுடன் படித்தவனை காதலித்து வந்தேன். அவனை நம்பியே நான் உங்களை விட்டுவிட்டு வந்து இங்கே தங்கியிருந்தேன். ஆனால் குழந்தை உண்டான உடனே அவன் என்னை விட்டுவிட்டு ஓடிவிட்டான். என்னை மன்னித்து விடுங்கள் என்று அவன் காலில் விழுந்து அழுதாள். ஒரு வாரத்திற்கு முன்னால் இந்த குழந்தையை இங்கே தனியாக விட்டுட்டா என்னுடன் வந்து தங்கினாய் என்றான். இல்லை, இந்த குழந்தையை பார்த்துக் கொள்வதற்காக ஒரு பெண்ணை நியமித்து விட்டுதான் வந்தேன். ஆனால் அவளால் குழந்தையை பார்க்க முடியவில்லை என்று 4 நாட்களிலேயே எனக்கு அழைத்தாள். அதனாலேயே நான் மீண்டும் உங்களை விட்டுவிட்டு இங்கு வந்துவிட்டேன் என்றாள். சரி, நான் உன்னையும் குழந்தையையும் ஏற்றுக்கொள்கிறேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என்னுடன் வந்து விடுகிறாயா? இனிமேல் இதுபோல் என்னை விட்டுட்டு போக மாட்டாயே என்றான். சத்தியமாக இனி உங்களை விட்டுட்டு நான் எங்கும் செல்ல மாட்டேன். நீங்கள்தான் என் வாழ்க்கை என்று அழுது கொண்டே கூறினாள். அவளுடைய அழுகை அவனை ஏதோ செய்தது. வேறு வழியில்லாமல் அவளையும் குழந்தையையும் கூட்டிக் கொண்டு வீட்டிற்கு வந்து சேர்ந்தான். ஊர்வசி குழந்தையுடன் வந்ததை பார்த்து முகத்தை திருப்பிக் கொண்டு சமையல் அறைக்குள் சென்று விட்டார் மாமியார் செல்வி. மகன் அறையிலிருந்து வெளியே வந்தவுடன் நடந்த அனைத்தையும் கேட்டு தெரிந்து கொண்ட செல்வி, எதுக்குடா இந்த கழுதையை இங்கே கூட்டிட்டு வந்த? எவன்கிட்டயோ போய் குழந்தையை பெத்துட்டு வந்திருக்கா? இவளை போய் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்க என்று கோபமாக பேசினார். அம்மா, பாவம்மா, யாருமே இல்லாம தனியா கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. இனிமே என்னை விட்டுட்டு போக மாட்டேன்னு உத்தரவாதம் கொடுத்திருக்கா என்றான். அப்படின்னா நீ எனக்கு ஒரு உத்தரவாதம் கொடு என்றார் செல்வி. என்னம்மா சொல்லு என்றான் தமிழரசன். இனி ஒரு முறை அவ வீட்டை விட்டு வெளியே போனா அவளை தேடி போக மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு என்றார். என்னம்மா இப்படிலாம் பேசுற என்றான். அப்புறம் அவ கண்டிப்பா உன்னை ஒரு வாரத்துக்குள் விட்டுட்டு போயிருவா. நீ அவளை தேடி போய் மறுபடியும் கூட்டிட்டு வரப்போவ என்றார். அப்படியெல்லாம் நடக்காதுமா, நான் உனக்கு உத்தரவாதம் கொடுக்கிறேன் என்றான் தமிழரசன். என்னமோ பண்ணி தொலை என்று சொல்லிவிட்டு சமையலறையில் வேலைகளை பார்க்க ஆரம்பித்தார். அம்மா சொன்னது அவன் காதில் ஒலித்து கொண்டே இருந்தது. எப்படியும் ஒரு வாரத்திற்குள்ளாக உன்னை விட்டுவிட்டு சென்று விடுவாள். நீ மறுபடியும் அவளை தேடப் போகிறாய் என்ற வார்த்தைகள் அவனுக்கு காதில் ஒலித்து கொண்டே இருந்தது. எதற்காக இப்படியெல்லாம் செய்தாள்? அவள் சொன்னது அனைத்தும் உண்மைதானா என்று தெரியாமல் தவித்தான். அவளிடமிருந்து உண்மையை எப்படியாவது தெரிந்து கொள்ள வேண்டும் என்று துடித்தான். ஆனால் அவள் அவனிடம் பேசுவதற்கு தயங்கினாள். அதிக நேரம் அமைதியாகவே இருந்து கொண்டாள். தமிழரசனின் அம்மா சொன்னது போலவே 2 நாட்களில் குழந்தையை கூட்டிக் கொண்டு மீண்டும் தன்னுடைய பழைய வீட்டிற்கு அவள் சென்று விட்டாள். வீட்டிற்கு தமிழரசன் வந்தவுடன், டேய், நான் சொன்ன மாதிரியே அவ போயிட்டா. நீ அவளை தேடி கண்டிப்பா போகக்கூடாது. நான் உனக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கதாண்டா போறேன் என்றார். குழப்பத்துடன் தன்னுடைய அறைக்குள் சென்று படுத்துக்கொண்டு யோசித்துக் கொண்டிருந்தான். மீண்டும் ஒரு முறை சென்று அவளை கூட்டிக் கொண்டு வந்தாலும் அவள் இங்கே வந்துவிட்டு ஒரு வாரத்தில் சென்றுவிடத்தான் போகிறாள். அப்புறம் எதற்காக அவளை சென்று கூப்பிட வேண்டும்? இனிமேல் நான் கூப்பிடப் போவதில்லை என்று தீர்மானமாக முடிவெடுத்துக் கொண்டு தன்னுடைய தினசரி வேலைகளை பார்க்க ஆரம்பித்தான். அவளை சென்று பார்க்க போவதில்லை என்று அம்மாவிடமும் உறுதியளித்திருந்தான். அவனுக்கு பெண் பார்ப்பதற்கான வேலைகளை ஆரம்பித்தார் செல்வி. ஒரு வாரத்திற்கு பிறகு தமிழரசன் வேலை பார்க்கக்கூடிய அலுவலகத்திற்கு வந்தான் அவனுடைய நண்பன். முகத்தில் ஒரு பதட்டம் தெரிந்தது. அவனை பார்த்தவுடன் என்னடா ஆச்சு என்றான். தனியாக நண்பனை அழைத்து வந்தவன், உன்னுடைய மனைவி ஏதோ ஆபத்தில் இருப்பதாகவும்
அவளை எப்படியாவது நீதான் காப்பாற்ற வேண்டும் என்று கதறி அழுகிறாள். உனக்கு எப்படி தெரியும் என்று தமிழரசன் கேட்க, நான் அந்த வழியாக வரும்போது அவள் என்னை அழைத்து இந்த விஷயத்தை சொன்னாள். என் கணவரை எனக்காக வர சொல்லுங்கள் என்று அவள் சொன்னதாக சொன்னார். அன்று மாலை அலுவலகம் முடிந்து அவளை சந்திப்பதற்காக சென்றான் தமிழரசன். தமிழரசன் வருவதை பார்த்த ஊர்வசி வேகமாக ஓடி வந்து அவனை கட்டிக்கொண்டாள். எங்க, எப்படியாவது என்னை காப்பாத்துங்க என்றாள். நீ சொல்லுவது எதுவும் நம்பும்படியாக இல்லை ஊர்வசி, நான் உனக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுத்து விட்டேன் என்றான். இல்லை, நான் உண்மையைத்தான் சொல்கிறேன் என்று சொல்லும் போதே அவளுடைய குழந்தை உள்ளே அழுதது. வேகமாக ஓடி சென்று குழந்தையை தூக்கி வந்தவள், நான் சொல்லுவது அனைத்தும் உண்மை, இது நம்முடைய குழந்தை மீது சத்தியம் என்றாள். அதிர்ந்து போனவன், என்ன சொல்கிறாய், இது நம்முடைய குழந்தையா என்றான். ஆம், இது நம்முடைய குழந்தைதான். நான் உங்களை விட்டு வரும்போது கர்ப்பமாக இருந்திருக்கிறேன். அதற்கு பிறகுதான் எனக்கு அந்த விஷயம் தெரிய வந்தது என்றாள். எதற்காக என்னை விட்டு வந்தாய் என்று கேட்டான் தமிழரசன். நானாக வரவில்லை, என்னை கட்டாயப்படுத்தி என்னுடைய அண்ணன் தான் கூட்டிக் கொண்டு வந்து இங்கே அடைத்து வைத்திருந்தான். நான் கர்ப்பமாக இருப்பதை தெரிந்து கொண்டு என்னுடைய கர்ப்பத்தை களைத்து விடுவேன் என்று மிரட்டினான். என்னை கூட்டிக் கொண்டு வரும்போது என்னுடைய போனையும் புடுங்கி வைத்துக் கொண்டான். நான் நம்முடைய குழந்தையை காக்க அனைத்தையும் பொறுத்து கொண்டு இங்கே இருந்தேன். எனக்கு குழந்தை பிறந்ததும் நான் உங்களிடம் வந்துவிடலாம் என்று கூட நினைத்தேன். ஆனால் அவன் எப்போதும் என்னை கண்காணித்துக் கொண்டிருந்தான். நான் வீட்டை விட்டு எப்போது வெளியே சென்றாலும் என்னுடைய குழந்தை அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். ஆதலால் நான் அவர்களை மீறி எதுவும் செய்ய முடியவில்லை என்றாள். எதற்காக இப்படியெல்லாம் செய்தான் என்று தமிழரசன் கேட்க, அனைத்தும் என்னுடைய பெயரில் இருந்த சொத்துக்காகத்தான். என் அப்பா இறக்கும்போது என் அண்ணனை பற்றி தெரிந்து கொண்டவர் அவருடைய சொத்துக்கள் அனைத்தையும் என்னுடைய பெயருக்கு எழுதி வைத்திருக்கிறார். பலவிதமான கட்டுப்பாடுகளோடு விற்க முடியாதபடி அவருடைய உயிர் இருந்துள்ளது. அது என்னுடைய திருமணத்திற்கு பிறகுதான் என் அண்ணனுக்கு தெரிந்திருக்கிறது. நான் உங்களுடனேயே இருந்தால் சொத்தை மாற்றி எழுதுவதற்கு நீங்கள் தடையாக இருப்பீர்கள் என்பதால் அவன் என்னை அழைத்து வந்து இங்கே வைத்துக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய சட்ட சிக்கல்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சமாளித்து என்னிடமிருந்து அனைத்தையும் எழுதி வாங்கிக் கொள்ள முயற்சித்தான். அனைத்தையும் நான் எழுதி கொடுத்து விடுகிறேன் என்று அவனிடம் சொல்லியிருந்தேன். அதற்காகவே என்னையையும் என் குழந்தையையும் உயிருடன் வைத்திருந்தான். இன்னும் ஒரே ஒரு நிலம் மட்டுமே அவனுக்கு மாற்றம் செய்து வழங்க வேண்டியிருக்கிறது. அதையும் அவனுக்கு எழுதி கொடுத்து விட்டால் எந்த பிரச்சனையும் இல்லை என்பதால் நான் அவன் சொன்னதை கேட்டுக்கொண்டிருந்தேன் என்றாள். அப்புறம் எதற்காக என்னுடன் நீ வந்தாய் என்று கேட்டான் தமிழரசன். எல்லாம் அவனுடைய திட்டப்படிதான் நடந்தது. அவன்தான் குழந்தையை வைத்துக்கொண்டு நீ போயிட்டு வா, அப்போதுதான் அவன் உன்னை ஏற்றுக்கொள்வான் என்று சொன்னான். அதற்காகவே நான் அங்கே வந்தேன். அவன் சொன்னபடியே திரும்பி இங்கேயே வந்து விட்டேன். இன்னும் 2 நாட்களில் பத்திரப்பதிவு இருக்கிறது என்றாள். சரி, அதை முடித்து கொடுத்துவிட்டு என்னிடம் வந்திருக்கலாமே, எதற்காக என் நண்பனிடம் அப்படி சொல்லி அனுப்பினாய் என்று கேட்டான் தமிழரசன். இல்லை, அந்த பத்திரப்பதிவு முடிந்தவுடன் என்னையும் நம்முடைய குழந்தையையும் கொல்வதற்கு அவன் திட்டம் தீட்டியிருக்கிறான். அதனால்தான் நான் அப்படி சொல்லி அனுப்பினேன். எப்படியாவது என்னையும் நம்முடைய குழந்தையையும் நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும் என்று கதறி அழுதாள். தமிழரசன் உடனடியாக தன்னுடைய நண்பன் ஒருவன் மூலம் காவல்துறையில் அவனுக்கு தெரிந்தவர் மூலமாக ஊர்வசியின் அண்ணனை கைது செய்ய வைத்தான். ஊர்வசியின் அண்ணன் செய்த பத்திரப்பதிவுகள் அனைத்தும் சட்டப்பூர்வமாக செல்லாது என பத்திரப்பதிவு அலுவலகத்தில் பதிவு செய்தான் தமிழரசன். அவளுடைய கோடிக்கணக்கான மதிப்புள்ள சொத்துகளும் தமிழரசனுக்கு வந்து சேர்ந்தது. தமிழரசன் மனைவிக்காக காத்து கொண்டிருந்ததற்காக அவனது வாழ்க்கை வசதியானதாக மாறியது. ஒரு சிலவற்றை மட்டும் விற்றுவிட்டு அவர்கள் இருந்த வாடகை வீட்டை மாற்றிக்கொண்டு புதிதாக வீடு கட்டிக்கொண்டு குடியேறினர். ஊர்வசியின் அண்ணனுக்கு 10 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அவர்களது வாழ்க்கை நிம்மதியாக சென்று கொண்டிருக்கிறது. நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.